நின்றாலும் உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும் சிவனின் துணையே போதுமே. சிவனின் குடையின் நிழலிலே இருந்தால் பயமே இல்லையே. இன்னிசை பாடும் மனம் உன்வசமாகும் உள்ளம். இன்னிசை பாடும் மனம் உன்வசமாகும் உள்ளம். உன் நினைவினிலே நம் உறவினிலே, உன் நினைவினிலே நம் உறவினிலே பாவா உந்தன் அன்பில்தான் உலகையே வென்றேன் நான். உன் துணையினிலே நின் கருணையிலே, உன் துணையினிலே நின் கருணையிலே இன்னிசை பாடும் மனம் உன்வசமாகும் உள்ளம். பரமஜோதியாய் உன்னைக் கண்டேன், ஆத்மஜோதியாய் என்னை அறிந்தேன். மறந்து போனது உன்னுடல் எல்லாம் நினைவில் வந்தது நம் வீடு. பரமஜோதியாய் உன்னைக் கண்டேன், ஆத்மஜோதியாய் என்னை அறிந்தேன். கல்பத்தின் காலம் அனைத்துமே பாபா தங்கமயுகமாய் மாறாதோ. இதயத்தில் நானே, விழிகளில் நீயே, என் கனவினிலே நம் சந்திப்பிலே, என் கனவினிலே. ஓம் சாந்தி சாந்தி. ஓம் शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे।
अंधेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? இன்றைக்கு சாக்கார முரளி, வாணி தேதி 8/6/2024. பாபா சொல்றாங்க, மீठी बच्चे याद से विक्रम विनाश होते हैं. இனிமையான குழந்தைகளே, நினைவின் மூலமாகத்தான் விக்ரமங்களானது வினாசம் ஆகின்றது, டிரான்ஸ் மூலமாக அல்ல. டிரான்ஸ் தோ பாயி பைசைக்கா கேளுகே. டிரான்ஸ் என்பது ஒரு பைசாக்கான ஒரு விளையாட்டாகும், அதில் எந்த விதமான நன்மையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. ஸோ டிரான்ஸ்னா என்ன? வத்தனத்துக்கு சென்று அங்கே பல காட்சிகளை பார்த்து வருவது. இஸ்லி டிரான்ஸ்மே ஜானிக்கு ஆஷானே ரக்கோ. எனவே சந்தேஷி புத்திரிகளை போன்று நாமளும் டிரான்ஸுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை வைக்காதீங்க. केवी माया की भिन्न भिन्न रूपों से बचने के लिए बाप सब बच्चों को कौन सी एक सावधानी देते हैं? மாயாவினுடைய விதவிதமான ரூபங்களிலிருந்து தப்பிப்பதற்கு பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார்? பதில், மீட்டி பச்சே டிரான்ஸ்கி ஆஷா மத்துருக்கோ. அன்பா சொல்றாங்க பாபா, இனிமையான குழந்தைகளே, டிரான்ஸில் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படாதீங்க. ஏன்னா அங்கேயும் மாயா வரும். டிரான்ஸில் போய் பாபா பார்க்கலாம், வத்தனத்தை பார்க்கலாம், சிவ பாபா பார்க்கலாம், பேசலாம் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். ஆனால் அங்கேயும் மாயா வரும். அங்கேயும் மீன்ஸ் அந்த ரூபத்துலேயும் மாயா வரும். வத்தனத்துக்கு போனால் மாயா வராது, அந்த ரூபத்துலேயும் மாயா வரும். நீங்கள் உண்மையிலே டிரான்ஸ்க்கு போயிருக்க மாட்டீங்க, ஆனால் டிரான்ஸில் போன மாதிரி ஒரு பாவனை, ஒரு எண்ணம், அது கூட என்ன பண்ணும், பல விளைவுகளை ஏற்படுத்திவிடும். ஞான் யோகமே டிரான்ஸ்கா கோய் கனெக்ஷன் நெய்யே. ஞானம் யோகத்தில் டிரான்ஸோட எந்த சம்பந்தமும் இல்லை, அந்த சப்ஜெக்டே வேற. முக்கியமானது படிப்பு. कोई ट्रांस में जाकर कहती है हमारे में मम्मा आई பாபா ஆயா. சிலர் டிரான்ஸில் போயிட்டு வந்து சொல்கிறாங்களா, எனக்குள்ள மம்மா வந்தாங்க, பாபா வந்தார். வந்தாங்க மட்டும் இல்லை, அவங்க என்னது சொன்னாங்கன்னு நெகட்டிவான விஷயங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தனக்கு சாதகமாகவும் எடுத்துக்கொள்ள நேரிடும். அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, அது ஆசைப்படாதீங்க. ये सब सूक्ष्म माया की संकल्प है. இது சூக்ஷ்மமான மாயாவினுடைய எண்ணமாகும். எனக்குள்ள மம்மா வந்தாங்க, பாபா வந்தாங்க, அப்படி எனக்கு அனுபவம் ஆச்சு அப்படி சொல்கிறதெல்லாம் மாயாவினுடைய எண்ணமாகும். இதில் நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மாயக்கை பச்சுமை பிரவேஷ்கர் உல்டா காரிய கராதித்திய. மாயா பல குழந்தைகளுக்குள்ள பிரவேசித்து தவறான செயல்களை செய்வித்து விடுகிறது. எனவே டிரான்ஸில் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டாம். ओम शांति। मीठी मीठी रूहानी बच्चे ये तो समझ गए हैं कि एक तरफ भक्ति, दूसरी तरफ है ज्ञान. இனிமிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், இதை புரிந்து கொண்டு விட்டீர்கள். ஒரு பக்கம் இருப்பதோ பக்தி, இன்னொரு பக்கம் இருப்பது ஞானம். பக்தி என்பது அளவற்றது. அந்த பக்தி கற்றுத்தரக்கூடியவர்களும் அநேகர் இருக்கின்றார்கள். சாஸ்திர பி சிக்காத்தே ஹே, மனுஷி பி சிக்காத்தே ஹே. சாஸ்திரங்களையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். எல்லாமே கற்றுக் கொடுப்பது யாரு? மனிதர்கள். யஹான கோய் சாஸ்திர ந மனுஷிய. இங்கே சாஸ்திரங்களும் கிடையாது, மனிதர்கள் கற்றுக் கொடுப்பதும் கிடையாது. இங்கே கற்றுக் கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு ஆன்மீக தந்தை ஆவர். जो आत्माओं को समझाते हैं. அந்த ஆத்ம தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார்.
ஆத்மை தாரன் கர்த்திய ஆத்மாதான் धारणे செய்கின்றது. परमपिता परमात्मा में सारा ज्ञान है. स्वराशिकी चक्र का उनमें नॉलेज है. परमपिता परमात्माவிடம் அனைத்து ஞானமும் இருக்கிறது. 84 ஜென்மத்தினுடைய சக்கரமானது எப்பேற்பட்டது அதை பற்றிய நாலேஜும் இருக்கிறது. इसलिए उनको भी स्वदर्शन चक्रधारी कह सकते हैं. அவருக்குள்ள இந்த ஞானம் இருப்பதால் அவரையும் கூட स्वदर्शन चक्रधारी என்று சொல்ல முடியும். हम बच्चों को भी वो स्वदर्शन चक्रधारी बना रहे हैं. நம் குழந்தைகளையும் கூட பாபா स्वदर्शन चक्रधारिயாக ஆக்கி கொண்டிருக்கிறார். बाबा भी ब्रह्मा की तन में, इसलिए उनको ब्राह्मण भी कहा जा सकता है. பாபா பிரம்மாவுடைய உடலில் வருகின்றார், எனவே பிராமணன் என்றும் சொல்லலாம். அம்பி உன்கி பச்சி பிராமன் சோ தேவதா बनते हैं. பிரம்மா உடல்ல வந்து பிரம்மா மூலமா ஞானம் சொல்றார். அந்த ஞானத்தை கேட்கக்கூடியவர்கள் தான் யாரு? பிராமணர்கள். நாம அவருடைய குழந்தைகள். யாருடைய குழந்தைகள்? பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்கள். பிராமணிலிருந்து நாம் தேவதையாக ஆகின்றோம். अब बाप बैठ याद की यात्रा सिखलाते हैं. இப்போ பாபா அமர்ந்து நமக்கு நினைவு யாத்திரையை கற்றுக் கொடுக்கிறார். இதில் கடையுகத்தினுடைய விஷயமெல்லாம் கிடையாது. கடையோசி டிரான்ஸ் ஆதிமே சாட்டு हैं. உலகத்தில் கூட கடையுகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் கடையுகத்து மூலமா டிரான்ஸ்க்கு போறாங்க. இந்த உலகத்துல விட்டு ஒரு தனி உலகத்துல இருக்கிறது போல அவங்களும் ப்ராக்டிஸ் பண்றாங்க. இது ஒன்றும் பெருமைக்குரிய விஷயம் கிடையாது. டிரான்ஸ்ல போதில் ஒண்ணுமே இல்லை, அது ஒரு விளையாட்டு தான். பாபானே சமச்சித்தி है. ஆனால் இங்கே பாபா நமக்கு புத்தி கொடுத்திருக்கிறார். டிரான்ஸ்மின் ந தோ யாதுக்கி யாத்ரா ந கியான் है. டிரான்ஸ்ல நினைவோருடைய பலமும் அதில் கிடைக்கிறது இல்லை. பாபா நினைத்ததுக்கு சமம் அது கிடையவே கிடையாது. அதில் ஞானமும் இல்லை, யோகமும் இல்லை. தியான் அத்வா டிரான்ஸ் वाला कभी कुछ भी ज्ञान नहीं सुनेगा. தியானத்தில் செல்லக்கூடியவர்கள் ஒருபொழுதும் ஞானம் சொல்ல மாட்டாங்க. பாபா சொல்லக்கூடிய ஞானம் சொல்லுவாங்களா? அதனால அவங்கள்ட்ட இருக்கிற பாவ சுமையும் அழியாது. ट्रांस का महत्व कुछ भी नहीं. டிரான்சில் என்பது ஒரு மகத்துவம் கொண்டது அல்ல. அதில் எந்த மகத்துவமும் இல்லை. பாபா சொல்றேன், तुम जानते हो इन सन्यासी आदि को ज्ञान तब मिलता है जबकि विनाश का समय होता है. இந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் கூட ஞானமானது எப்போ கிடைக்குமா? இப்போ விநாச காலம் அருகில் வருமோ? அவங்க அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மாசனமே இப்போ ஆட ஆரம்பிக்குமோ? அப்போ அவங்களுக்கு ஞானம் உதயமாகும். बल तुम उन्हें ऐसा निमंत्रण देती रहो लेकिन ये ज्ञान उनकी कलश में जल्दी नहीं आएगा. நீங்கள் அவங்களுக்கு ஞானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, கொடுக்கலாம். ஆனாலும் இந்த ஞானம் அவங்க கலசத்துக்குள் போகிறது இல்லை. கலசம் மீன்ஸ் புத்தி. जब विनाश सामने देखेंगे தப ஆயங்கே. எப்போ கண்கூடாக அழிவி பார்ப்பார்களோ அப்பொழுது வருவார்கள். பிரம்மகுமாரிசி சொன்னது உண்மைதான், அந்த உண்மையை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு அப்பதான் அவங்களுடைய கண்ணு திறக்கும். சம்ஜிங்கே அபுத்தோ மௌத் ஆயா கி ஆயா. மரணம் வந்தே விட்டது என்று புரிந்து கொள்வார்கள். ஜப் நஸ்தீக் தேக்கிங்கே தப் மானேங்கே. எப்போ அருகில் பார்ப்பார்களோ அழிவினை அப்பொழுது ஏற்றுக்கொள்வார்கள். உனக்கா பாட்டு ஹி அந்த் மே ஹே. அவர்களுடைய பாட்டை கடைசில தான். யாரோட பாட்டு? சன்னியாசிகளுடைய பாட்டு. தும் கேத்தி ஹோ அப் வினாஷ் ஆயா கி ஆயா மௌத் ஆனா ஹே. நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம், வினாசம் வந்தே விட்டது, வரப்போகின்றது, வந்தே விட்டது, மரணமும் வரப்போகின்றது என்று கூறிக்கொண்டிருக்கிறோம். இவ்வளோ சீரியஸான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறோம். பாபா சொன்னார் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்லிட்டு இருக்கிறோம், உறுதியாகவும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க? இது எல்லாமே கற்பனையான விஷயங்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க, சொல்றாங்க. துமாரா ஜாட் தீரி தீரி படுத்தாகே. உங்களுடைய விருட்சமானது மெதுவாக வளர்ச்சி அடைகிறது.
सन्यासी को सिर्फ कहना है बाप को याद करो. சன்னியாசிகளுக்கு இதை மட்டும் சொல்லுங்க, பாபாவை நினைவு செய்யுங்கள். ये भी बाप ने समझाया, तुमको आंख की बंद नहीं करनी है. இதுவும் பாபா நமக்கு புரிய வைத்திருக்கிறார். நாம் கண்களை மூடிக்கொண்டு அமரக்கூடாது. பொதுவாகவே யோகம் தியானம் அப்படின்னா எல்லாருமே சொல்லி கொடுக்கறது கண்ணை மூடி உட்காந்துட்டா தியானம் வந்துடும்னு நினைக்கிறாங்க. பட் நம்ம அப்படி செய்ய முடியாது. ஆங்கி பந்த் ஹோகி தோ பாப்கோ கேசே தேக்கிங்கே. கண்ணை மூடி அமர்ந்தீர்கள் என்றால் முன்னால் இருக்கிற பாபாவை எப்படி பார்ப்பீங்க? இது கண்மூடி செய்யக்கூடிய தியானம் அல்ல. ஹம் ஆத்மா ஹே, நாம் யாரு? ஆத்மா. பரம்பிதா பரமாத்மா எங்க இருக்காரு? முன்னால இருக்காரு. ஓ தேக்கனமே நீ ஆத்தா ஹே, முன்னால இருக்கிற பரமாத்மாவை பார்க்க முடியாது. லேக்கின் ஞான புத்தி மே ஹே, ஆனா பரமாத்மா எப்படி இருக்கிறார் என்ற ஞானம் நம்முடைய புத்தியில் இருக்கின்றது. தும் பச்சி சமஸ்தி ஹோ, நீங்க குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க? தெரிஞ்சது வேற, புரிஞ்சிட்டது வேற. புரிஞ்சிட்ட விஷயமும் நிறைய இருக்கு இல்லையா? பரம்பிதா பரமாத்மா எனக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. எப்படி படிப்பித்து கொண்டிருக்கிறார்? பிரம்மா பாபாவுடைய சரீரத்தில் வந்து அந்த சரீரத்தினுடைய ஆதாரமாக எடுத்துக்கொண்டு நமக்கு பாபா படிப்பித்து கொண்டிருக்கிறார். இங்கே படிப்பு தான் முக்கியம். டிரான்ஸில் போய் நிறைய காட்சியை பார்த்துட்டு வந்தாதான் எனக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. ये भोग आदि की ड्रामा में सब नुंद है. போக் வைப்பதற்காக டிரான்ஸ்ல செல்லப்படுகிறது. அது கூட டிராமாவில் பதிவாகி இருக்கிறது. அது யார் போக் எடுத்துட்டு போறாங்களோ அவங்க தானே போவாங்க. மற்றபடி எல்லாரும் டிரான்ஸ்ல போகணும்னு ஆசைப்படக்கூடாது. முக்கிய பாயிண்ட் இன்னைக்கு அதுதான். எனக்கு காட்சியே கிடைக்கலையே பாபான்னு கவலைப்படக்கூடாது. ஞானத்தை புரிஞ்சிட்டாலே பாபா நம்ம பார்க்குறோன்னு அர்த்தம். பாபாவுடைய ரூபம், சக்தி, அவருடைய அழகு, அறிவு எல்லாமே நமக்கு தெளிவாக தெரியுது பாபா கொடுக்கக்கூடிய ஞானத்தில். ஸோ இதுதானே முக்கியமானது. அந்த புரிதல், அறிதல், அதனுடைய தெளிவு தான் நமக்கு ரொம்ப முக்கியமே தவிர மற்றபடி சூக்ஷ்மவத்தனத்துக்கு போயிட்டு ஒரு காட்சியை பார்க்குறது, அந்த காட்சி எனக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன இன்னொன்று முன்னேற்றம் அடையல, அந்த மாதிரி ஒரு உணர்வெல்லாம் எண்ணம்லாம் வரக்கூடாது. மம்மா காட்சி பார்த்தாங்களா? இல்லை, மம்மா எந்த காட்சியும் பார்க்கல. டிரான்ஸில் போகல மம்மா. ஆனால் மம்மா என்ன ஆயிட்டாங்க? நம்பர் 1 ஆத்மா ஆயிட்டாங்க இல்லையா? அப்போது அவங்க நம்பர் 1 ஆனதுக்கு காரணம் எதுவாக இருந்தது? அவங்க படித்த படிப்பு, ஞான படிப்பை சரியாக படித்தாங்க, நல்லா படித்தாங்க. அதனால என்ன ஆயிட்டாங்க? எதிர்காலத்தினுடைய லக்ஷ்மி தேவியாக ஆகிவிட்டார்கள், விஸ்வ மகாராணியாக ஆகிவிட்டார்கள். ஸோ பதவி பெறுவதற்கு ஆதாரம் எது? காட்சி அல்ல, படிப்பு தான் ஆதாரம். இல்லை காட்சி பார்த்தா தான் எனக்கு நம்பிக்கை வரும், நான் நம்புவேன், நான் ஏற்றுக்குவேன் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது. सर्वंट बन भोग लगा कर आती हो, जैसे सर्वंट लोग बड़े आदमी को खिलाते हैं. போக் வைப்பதை கூட பாபா என்ன சொல்றார்? நீங்கள் ஒரு சேவகன் ஆயிட்டு பாபாவுக்கு போக் எடுத்துகிட்டு போய் பாபாவுக்கு போக் கொடுத்துட்டு வரீங்க. அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறாங்க பாபா? எப்படி சேவகன் ஒரு பெரிய ஆள் இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? பெரிய ஆளுங்களுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுப்பாங்க இல்லையா? பெரிய ஆளுங்க, பணக்காரவங்க அவங்க சமைக்க மாட்டாங்க. பெரிய பதவியில் இருக்கிறவங்க, பெரிய செல்வ செழிப்பில் இருக்கிறவங்க அவங்க சமைக்கிறதுக்குன்னு ஆள் வச்சுருப்பாங்க. சமைக்கிறது அவங்க தான் சமைப்பாங்க, பரிமாறுறதும் அவங்க தான் பரிமாறுவாங்க. அந்த மாதிரி பாபா என்ன சொல்கிறாரு? பாபா பெரியவர், அவருக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ அதுதான் டிரான்ஸு. நீங்களும் சர்வெண்ட் போல தான். ஒரு சர்வெண்ட் எப்படி சமைக்கிறாங்களோ அதே போல் நீங்களும் சர்வெண்ட் தான். தேவதோக்கு போக் லகானி சாட்டி ஹோ, தேவதைகளுக்கு போக் கொடுப்பதற்காக செல்கின்றீர்கள். அவர்கள் ஃபரிஷ்டாக்கள். யார்? பிரம்மா பாபா. அவ்விக்த பிரம்மா பாபா ஃபரிஷ்தாவாக இருக்கிறார். யாரெல்லாம் பூர்வஜ ஆத்மாக்கள், தாதிகள் எல்லாம் பார்க்குறாங்க இல்லையா டிரான்ஸில் போயிட்டு, அவர்களும் யார்? ஃபரிஷ்டா. அங்கே மம்மா பாபாவை பார்க்கின்றார்கள்.
उनको ऐसा फरिश्ता किसने बनाया? वो संपूर्ण मूर्ति भी एम ऑब्जेक्ट है. மம்மா பாபா வத்தனத்தில் ஃபரிஷ்தாவாக பார்க்கப்படுது. ஆனால் அவங்கள ஃபரிஷ்தாவாக ஆக்குனது யாரு? ஷிவபாபா தானே. நமக்கு கனெக்ஷன் யாரோட? அப்போ ஷிவபாபாவோட. மம்மா பாபா ஃபரிஷ்தா நிலையிலிருந்து ஒரு சம்பூர்ண நிலை அடைந்த பிறகு அவர்களே என்ன ஆயிடுறாங்க? லக்ஷ்மி நாராயணர் ஆயிடுறாங்க. அவர்களுடைய சம்பூர்ண மூர்த்தி தான் நம்முடைய லட்சியமாகும். மற்றபடி தியானத்தில் செல்வது, ट्रांसिल செல்வதற்கு எந்த महत्वமும் இல்லை. जैसे यहाँ शिव बाबा तुमको पढ़ाते हैं वैसे वहाँ भी शिव बाबा इन द्वारा कुछ समझाएंगे. எப்படி இங்கே शिव बाबा வந்து உங்களுக்கு படிப்பிக்கிறார், முரளி சொல்றார், அதே போல அங்கே கூட शिव बाबा பிரம்மா பாபா மூலமா ஏதோ சில விஷயங்களை சொல்லுவாரு, சில விஷயங்களை கேட்கக்கூடியவங்களுக்கு புரிய வைப்பாரு. அது சில விஷயங்களுக்கு தான் பாபா கொடுக்கறதுக்கு கட்டுப்பட்டிருக்கிறார். எல்லாமே அவர் கேட்டாலும் சொல்ல முடியாது. सूक्ष्म में क्या होता है? ये सिर्फ जानना होता है. சூக்ஷ்ம வதனத்தில் என்ன நடக்கிறது? இது அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். உண்மையாக அங்கே ஒரு விஷயம் நடக்குதா என்ன? இல்லை. போகக்கூடியவர்கள், தியானத்தில் செல்லக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அசைவுகள் என்ன பண்ணுறாங்க? அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு வருகின்றார்கள். இப்படாய் இது ஒரு படிப்பு. கல்பா கல்பா பாபா வந்து உங்களுக்கு படிப்பிக்கிறார். இப்பொழுது இருப்பது சங்கம யுகம். தும்கு டிரான்ஸ்ஃபர் ஹோனா ஹே. நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகுங்க. எங்கிருந்து எங்கே? கலியுகத்திலிருந்து சத்தியுகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுங்க. ட்ராமா அனுசாரமாக நீங்கள் பார்ட் ப்ளே பண்ணிட்டுருக்கிறீங்க. உங்களுடைய பார்ட்டுக்கும் மகிமை இருக்கிறது. பாபாக்கர் படாத்தே ஹே ட்ராமா அனுசார். பாபா வந்து ட்ராமா அனுசாரமாக படிப்பிக்கிறார். तुमको बाप से एक बार पढ़कर मनुष्य से देवता जरूर बनाए. நீங்கள் குழந்தைகள் பாபா மூலமாக படித்து ஒரு தடவை மனுஷன்லேருந்து தேவதை ஆயிடுங்க. इसमें बच्चों को तो खुशी होती है. படிக்க படிக்க மனிதன்லேருந்து நம்ம தேவதை ஆயிட்டிருக்கோம். இதில் குழந்தைகளுக்கு சந்தோஷமும் ஏற்படுகிறது. हम बाप को भी और रचना की आदिमंती अंत को भी जान गए हैं. என்ன சந்தோஷம் ஏற்படுதா குழந்தைகளுக்கு? நான் பாபாவையும் தெரிஞ்சிட்டேன், படைப்பினுடைய 3 காலத்தையும் அறிந்து கொண்டு விட்டேன். बाप की शिक्षा पाकर बहुत हर्षित होना चाहिए. பாபா சொல்லிக் கொடுக்கக்கூடிய படிப்பினை கேட்டு, போதனை கேட்டு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். ஞானம் எப்பேற்பட்டது? நம்மளை சிரிக்க வைக்கக்கூடியது, மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியது. யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்கும்? சந்தோஷம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் படிக்கிறீங்க, எதுக்காக படிச்சுட்ருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறதுக்காக மட்டுமா? நாம் எதுக்காக படிச்சுட்ருக்கிறோம்? புது உலகிற்காக படித்து கொண்டிருக்கின்றோம். वहाँ है ही देवतों का राज्य जरूर पुरुषोत्तम संगमे पर पढ़ना होता है. பாபா சொல்றார், அங்கே இருப்பது தேவதைகளுடைய ராஜ்யம். அவசியம் புருஷோத்தம சங்கமயத்தில் தான் அந்த தேவதைகள் கூட படித்து அந்த ராஜ்யத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. तुम इस दुख से छूटकर सुख में जाते हो. நீங்கள் குழந்தைகள் இங்கே துக்கத்திலிருந்து விடுபட்டு சுகமான இடத்துக்கு போகிறீங்க. यहाँ तमो प्रधान होने के कारण तुम बीमार होते हो. இங்கே தமோ பிரதானமான உலகமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நோயெல்லாம் ஏற்படுது. எசப் ரோக் மிட்டு ஜானே ஹே. இந்த நோயோடையே இருக்க போகிறீங்களா என்ன? எல்லா நோயும் என்ன போகுது? அழிய போகின்றது. முக்கியமானது என்ன? இன்னைக்கு பாபா அதை பக்கா பண்ணாமல் குழந்தைங்கள விட போகிறதில்ல. காட்சி பார்க்கணும், டிரான்ஸில் போகணும், அந்த ஆசையிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வந்துடுங்க. முக்கியமானது என்ன? படிப்பு. படிப்பில் டிரான்ஸ்க்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. டிரான்ஸை பார்த்துட்டாங்கன்னா அவங்க ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டாங்க, முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்க, அவங்க ஸ்டேஜ் ரொம்ப ஹையஸ்ட்டு, அப்படி கிடையாது. அது சில ஆத்மாவுக்கு பாட்டு கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். बहुत जहक ऐसे ध्यान में चले जाते हैं, फिर कहते मम्मा ही है बाबा आया,
பல இடங்கள்ல அப்படி டிரான்ஸ்ல போயிடுறாங்க. போல டிரான்ஸ்ல, ஆனால் அவங்களுக்கு அப்படி தோணுது. என்ன சொல்கிறாங்களா, அம்மா வந்தாங்க எனக்குள்ள, பாபா வந்தார், பாபாவே இப்படி சொன்னாருன்னு தவறான விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னார் பாபா, அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னார் பாபா, சென்றுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னார் பாபா. அதெல்லாம் பாபா சொல்லவே மாட்டார். எது ஒன்று சொல்லணும் என்றால் பாபா எப்படி சொல்லுவார்? வாணி மூலமாக சொல்லுவார். அதுக்கு மேலே சொல்லணும் அப்படின்னா பாபா யார் மூலமாக சொல்லுவார்? நிமித்தமான ஆத்மாக்கள் மூலமாக தான் சொல்லுவார். நீங்களாம் அம்மா வந்தாங்க பாபா வந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா அது மாயாவினுடைய தாக்கம். மாயா உங்கள் மனசில் பிரவேசமாயிருக்குன்னு அர்த்தம். பாபா சொல்றார், அம்மா வந்தாங்க பாபா வந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பாப் ஏக்கி பாஸ் சம்ஜாத்தே ஹேன். பாபா இங்கே குழந்தைகளுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் புரிய வைக்கிறார். அது என்ன ஒரு விஷயம்? பல விஷயம்லாம் நான் சொல்லலை, நான் சொல்கிற விஷயம் ஒரு விஷயம்தான்ட்டார். तुम जो आधा कल्प देह अभिमानी बन पड़े हो, अब देही अभिमानी बन बाप को याद करो. நீங்கள் அரை கல்பமாக தேகாபிமானத்தில் மூழ்கி இருந்தீங்க. இப்போ தேகி அபிமானியாகி பாபாவை நினைவு செய்யுங்க. என்னாகும்? பாவமெல்லாம் அழிந்து போய்விடும். இதைதான் நினைவு யாத்திரை என்று சொல்லப்படுது. யோகு கணிசி யாத்திரை சித்து ஒத்திய யோகா அப்படின்னு சொல்றதுல யாத்திரை என்பது நிரூபணம் ஆகாது. தும் ஆத்மாக்கோ யஹாசி ஜானா ஹே. ஆத்மாக்களே நீங்கள் இங்கிருந்து செல்ல வேண்டும், இந்த உலகத்திலிருந்து செல்ல வேண்டும். தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். தும் அபி யாத்ரா கர் ரஹே ஹோ. இப்போ நீங்கள் குழந்தைகள் யாத்திரை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உனூகா ஜோ யோக உஸ்மி யாத்ரா கி பாத் நீ ஹை. அவங்க செய்யக்கூடிய யோகத்தில், யார் செய்யக்கூடிய யோகத்தில்? உலகத்தில் நிறைய செய்கிறாங்க இல்லையா, அந்த யோகத்தில் யாத்திரை என்ற விஷயமே கிடையாது. பாபா சொல்கிறாங்க, தும் அபி யாத்திரா கர் ரஹே ஹோ. இப்போ நீங்கள் யாத்திரை செய்துட்ருக்கிறீங்க. உனூகா ஜோ யோக ஹே. அவர்கள் செய்யக்கூடிய யோகத்தில் யாத்திரைக்கான விஷயமே இல்லை. கொஞ்ச நேரம் செய்வாங்க, அவ்வளோதான். கடையோகம் என்பது நிறைய இருக்கிறது. ஓகே கடையோகு ஏகே பாப்கோ யாத் கர்னா. அவர்கள் செய்யக்கூடியது கடையோகம், நாம் செய்யக்கூடியது ராஜயோகம் சொல்லிடுவீங்க. ஆனால் பாபா அப்படி சொல்லலை. என்ன சொல்கிறார் பாபா? அவங்க கடையோகா பண்ணுறாங்க, நாம் என்ன பண்ணணுங்க? பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாப்பு கேட்ते हैं, பாபா கூறுகிறார், மீட்டி மீட்டி பச்சோம் अपने को ஆத்மா சம்ஜோ. இனிமையான குழந்தைகளே, தன்னைத்தானே ஆத்மா என்று நினையுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ऐसा कोई कभी नहीं समझाएंगे. இது மாதிரிலாம் வேறு யாரும் உங்களுக்கு புரிய வைக்கவே மாட்டார்கள். இது என்ன எப்பேற்பட்டது? இது இங்கே முக்கியமானது என்னன்னு பாபா சொல்லிட்டு வர்றார். படிப்பு. இது படிப்பாகும். படிப்புல தான் நிறைய விஷயங்கள் புரிய வைக்கப்படுகிறது. बाप का बच्चा बना फिर बाप से पढ़ना और पढ़ाना है. நீங்கள் பாபாவுடைய குழந்தை ஆயிட்டீங்க. குழந்தையான பிறகு நீங்கள் என்ன செய்யணும்? படிக்கணும், பிறரை படிப்பிக்க வேண்டும். பாபா கேத்தி ஹே தும் மியூசியம் கோலோ. பாபா சொல்கிறார், நீங்கள் மியூசியம் ஓப்பன் பண்ணுங்க. அப்படி துமாரே பாஸ் ஆயங்க. நீங்கள் மியூசியம் ஓப்பன் பண்ணிங்கன்னா மனிதர்கள் தானாகவே அதை பார்க்கறதுக்கு வருவார்கள். கூப்பிடுறதுக்கான கஷ்டமே இருக்காது. எப்போ மியூசியம் தயார் பண்ணிட்டீங்கன்னா, ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கூப்பிடவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக பார்க்க வந்துட்டே இருப்பாங்க. கஹேங்கே ज्ञान तो बड़ा अच्छा है, कभी सुना नहीं है. மியூசியத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்களா? இங்கே சொல்லக்கூடிய ஞானம் ரொம்ப நல்லா இருக்கு, கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்மி கேரக்டர்ஸ் சுதர்த்தே. இங்கே கேரக்டர் ஆனது மாற்றப்படுகிறது. முக்கியமானது என்ன? பவித்ரதா, தூய்மைங்கிறது. நல்ல ஒரு கேரக்டர் வரும்பொழுது மற்ற எல்லா கேரக்டர்ஸும் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக நல்லதாக ஆகிவிடும். இந்த தூய்மை கடைப்பிடிக்கிறதுனால தான் பலவிதமான தொல்லைகள் என்பது
ஏற்படுகிறது. போத் ஃபெயில் பி ஹோத்தே ஹேன். நிறைய பேர் இந்த தூய்மை கடைப்பிடிப்பதில் ஃபெயிலும் ஆயிடுறாங்க. तुम्हारी अवस्था ऐसी हो जाती है इस दुनिया होती हुई भी उनको दिखते नहीं है. உங்களுடைய நிலை ஸ்திதியானது அப்படிப்பட்ட ஒரு ஸ்திதியாக உருவாகின்றது. இந்த உலகத்தில் இருந்தால் கூட இந்த உலகத்தை நீங்கள் பார்த்த மாதிரியே இல்லை. அப்படி உங்கள் ஸ்திதி உயர்வான நிலைக்கு போயிடுதுங்கிறார் பாபா. இந்த உலகத்தினுடையது எதுவுமே உங்களுக்கு தெரிவதில்லை. அப்படிப்பட்ட ஸ்திதி உருவாயிடுறது. காத்தி பீத்தி பி துமாரி புத்தி உஸ் தரஃப் ஹோ. சாப்பிட்டாலும் அருந்தினாலும் உங்கள் புத்தி அந்த பக்கம்தான் இருக்கணும், சொர்க்கத்தின் பக்கம்தான் இருக்கணும். இந்த உலகத்தை பற்றி நீங்கள் நினைக்கக்கூடாது. जैसे बाप नया मकान बनाते हैं तो सबकी बुद्धि नए मकान तरफ चली जाती है ना. என்ன சொல்கிறார் பாபா உதாரணம்? எப்படி உங்கள் அப்பா புதுசாக ஒரு வீடு கட்டுறார் அப்படின்னா உங்கள் புத்தி ஃபுல்லாக எங்கே இருக்கும்? அந்த வீட்டு பக்கம் போயிடும் இல்லையா? அது போல தான் பாபாவும் என்ன பண்ணிகிட்ருக்கிறார்? பாபா என்ன பண்ணிகிட்ருக்கிறார்? அப் நई दुनिया बन रही है. இப்போ புது உலகமானது உருவாகி கொண்டிருக்கிறது. பெஹத் கா பாப் பெஹத் கா கர் பனா ரஹே ஹேன். எல்லையற்ற பாபா எல்லையற்ற பெரிய வீட்டை கட்டிகிட்டு இருக்கிறார். அப்போ அவங்க புத்தி எங்கே இருக்கணும்? வீட்டு பக்கம் இருக்கணும் இல்லையா? तुम जानती हो हम स्वर्गवासी बनने के लिए புருஷார்த்த கர் ரஹே ஹேன். நாம் தெரிஞ்சிட்ருக்கிறோம் நம்ம ஸ்வர்கவாசியாக ஆகுவதற்கு புருஷார்த்தம் செய்துட்ருக்கிறோம். அப்போ சக்கர பூரா ஹுவா. இப்போ சக்கரமானது முடிவடை போகிறது. நாம் இப்போ வீட்டுக்கும் சொர்க்கத்திற்கும் செல்ல வேண்டும். உஸ்கிலேயே வீட்டுக்கு போகணுனாலும் சரி சொர்க்கத்துக்கு போகணுனாலும் சரி எல்லாரும் போயிட முடியாதே. யாரால் போக முடியும் அந்த சொர்க்கத்துக்கும் வீட்டுக்கும்? அதற்கு தூய்மையானவராக அவசியம் ஆக வேண்டும். யாதுக்கு யாத் ரசி பாவன் பண்ணாகே. இப்போ நினைவு பண்ணினீங்கன்னா என்ன ஆயிடலாம்? பாவனம் ஆயிடலாம். ஆனால் நினைவில் தான் தடைகள் என்பது ஏற்படுகிறது. இஸ்மிஹி துமாரி லடாய் ஹே. இதில் தான் உங்களோட சண்டையே நடக்குது. யோகாவில் படிக்கிறப்போ ஓடி வந்து படிச்சுட்டு போயிடுறீங்க, ஓடி வந்து முரளி கேட்டுட்டு போயிடுறீங்க. யோகா பண்ணணுன்னா முடிய மாட்டேங்குது. पढ़ाई तो बिल्कुल सिंपल है. படிப்பு ரொம்ப சிம்பிள். சராசி கி சக்கர கி நாலேஜ் தோ बहुत सहज है. 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தினுடைய ஞானம் இருக்கு இல்லையா, அதுவும் சகஜமானது. பாக்கி अपनी को आत्मा समझ बाप को याद करना. இதற்கு முயற்சி தேவைப்படுகிறது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைப்பதற்கு முயற்சி தேவைப்படுகிறது. बाप कहते हैं, बाबा கூறுகிறார், याद की यात्रा बोलो मत. நினைவு யாத்திரையை மறந்து விடாதீர்கள். कम से कम 8 घंटा तो जरूर याद करो. குறைந்தபட்சம் 8 மணி நேரம் பாபா நினைவு செய்யுங்க அவசியம். शरीर நிர்வாகத்துக்கான காரியத்தையும் செய்யுங்க. நீந்து பி கர்னி ஹே. தூங்கவும் செய்யணும். தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கவும் செய்யணும். வேலை பார்க்க வேண்டிய நேரத்தில் வேலை செய்யணும். இது சகஜமான மார்க்கம் தானே. அதை செய்யாதீங்க இதை செய்யாதீங்கன்னு பாபா சொல்லலை. அகர் கஹே நீந்து ந கரோ தீக்கடியுக் ஹோகயா. தூங்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருந்ததுன்னா இந்த யோகத்துக்கு பேர் என்ன இருக்கும்? கடையோகமாக ஆகியிருக்கும். கடையோகம் தான் நிறைய இருக்கே. அந்த யோகத்தை சொல்லி கொடுக்க பாபா வரல. பாபா எதுக்கு வந்திருக்கிறார்? சகஜமான ராஜ யோகத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் பாபா வந்திருக்கார். பாபாக்கு எவ்வளோ தேங்க்ஸ் பண்ணணும் நம்ம. बाप कहते हैं, बाबा கூறுகிறார், उस तरफ कुछ भी नहीं देखो, उसे कुछ फायदा नहीं है. அந்த பக்கம் எதையுமே பார்க்காதீங்க. பார்க்கறதுல எந்த லாபமும் இல்லை. எந்த பக்கம்? கலியுகத்தின் பக்கம் எதையும் பார்க்காதீங்க. கடையுகம் எவ்வளோ சொல்லி கொடுக்குறாங்க? அது எல்லாமே மனிதனால் சொல்லிக் கொடுக்கக்கூடிய யோகமாகும். மனித வழி. மனித வழி சத்கதியை கொடுக்காது, துர்க்கதியை மாத்தாது, எதுவுமே செய்யாது மனிதனுடைய வழி. நாம் அனைவருமே ஆத்மாக்கள். ஆத்மா சரீரத்தை எடுத்து நடிப்பு நடித்து கொண்டிருக்கிறது. டாக்டராக டீச்சராக இருப்பதெல்லாம் யாரு?
ஆத்மா. ஆனா மனிதர்கள் தேக அபிமானத்துல என்ன சொல்றாங்களா, நான் இன்னாரு, நான் யாரு தெரியுமா, அப்படி தேக அபிமானத்துல சொல்லிடுறாங்க. ஆனா இப்போ உங்க புத்தியில இருக்கு, நாம் யாரு, ஆத்மா. பாபா யாரு, அவரும் ஆத்மா. இந்த நேரம் ஆத்மாக்களுக்கு பரம்பிதா பரமாத்மா படிப்பிக்கிறார். गायन है ஆத்மா பரமாத்மா அலக் ரஹே பகுத் கால். மகிமையும் இருக்கின்றது, ஆத்மாவும் பரமாத்மாவும் வெகு காலமாக பிரிந்திருந்தது. கல்பா கல்பா ஆத்மா பரமாத்மாவும் சந்தித்து கொண்டே இருப்பார்கள். बाकी जो भी सारी दुनिया है वो सब देह अभिमान में आकर देह समझ कर ही पढ़ते पढ़ाते हैं. பாபா சொல்றார், மற்றபடி முழு உலகத்தினரும் தேக அபிமானத்தில் தன்னை தேகம்னு நினைச்சுதான் படிக்கிறாங்க, படிப்பு சொல்லித்தராங்க. ஆனா பாபா என்ன சொல்றார், நான் யாருக்கு படிப்பிக்கிறேன், ஆத்மாக்களுக்கு படிப்பிக்கிறேன். தும் ஆத்மா சத்தோ பிரதான் பவித்ரதி. நீங்க ஆத்மா சத்தோ பிரதான ஆத்மாவா பவித்ர ஆத்மாவாக இருந்தீர்கள். நடிப்பு நடிச்சு, அதுக்கப்புறம் என்ன, நீங்க நடிப்பு நடிச்சு நடிச்சு பதீத்தம் ஆயிட்டீங்க. பதீத்தமான பிறகு என்ன, நீங்க பாபாவை வாங்க எங்களை பாவனமாக்குங்கன்னு அழைக்க ஆரம்பித்து விட்டீர்கள். ஏன்னா பாபா தான் எப்பேற்பட்டவர், பாவனமானவர். ये बात जब सुने तब धारण हो. எப்போ அவர் தான் பவித்திர கடல், அவர் தான் பாப்ப கடீஸ்வர் என்பது எப்பொழுது நாம் கேட்கின்றோமோ அப்போதான் நமக்கு அது தாரணையும் ஆகின்றது. ஞானத்தை கேட்காத வரைக்கும் தாரணை ஆகிறது இல்லை. तुम बच्चों को धारणा होती है तुम देवता बनते हो. குழந்தைகளாகி நமக்கு இப்போ தாரணை ஆகி கொண்டிருக்கிறதுனால நாம் தேவதை ஆகிறோம். और कोई की बुद्धि में बैठेगा नहीं. வேற யார் புத்திலையும் இது போகாது. ஏன் போகாது, வேற யாருடைய புத்தியிலிருந்தும் ஞானம் பதியாது. ஏனென்றால் இது புது விஷயமாகும். இது ஞானம். வகை பக்தி, அதுவும் பக்தி. பக்தி சம்பந்தமான கதையெல்லாம் சொன்னா கூட்டம் கூட்டமா உட்காந்து கேட்பாங்க. நம்ம ஞானம் சொன்னோன்னா நிறைய நோட்டீஸ் அடிப்போம், கொடுப்போம், வாங்க வாங்கன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம். உட்காந்துருக்குது எவ்வளோ பேர் உட்காந்துருப்பாங்க, என்ன கூடிய அளவுக்கு தான் உட்காந்துருப்பாங்க. அதே பக்தியினுடைய ஒரு சொற்பொழிவு, ராதா கல்யாணம் இல்லை கிருஷ்ணருடைய லீலை அப்படின்னு போட்டுட்டு நம்ம சொற்பொழிவு பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா, அவங்களுடைய கதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தா கூட்டம் கூட்டமாக மக்கள் உட்காந்து கேட்பாங்க. பக்தினாலே கூட்டம் தான், ஞானம்னாலே सेलेक्टेड सोल्स. तुम भी भक्ति करती देह अभिमान बन जाती हो. நீங்களும் பக்தி செய்து செய்து தேக அபிமானத்திலேயே இருந்தீங்க. இப்போ என்ன சொல்றாரு பாபா, ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். கடி கடி யாद रखो, एक ही समय है. அடிக்கடி இதை நினைவில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு நேரத்தில் தான் நம்ம ஆத்மாக்களுக்கு பரமாத்மா படிப்பு சொல்லி தராரு. பாக்கி ஜோ சாரே ட்ராமா மே கபி பாட்டி நெய்ய. இந்த நேரத்தை தவிர ட்ராமாவில் வேறு எந்த நேரமும் படிப்பு சொல்லி தருவதற்கான நேரம் கிடையாது, பாட்டே கிடையாது. மீட்டி மீட்டி பச்சோं अपने को ஆத்மா நிச்சய करो. இனிமையான இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள். பாபாவை நினைவு செய்யுங்கள். ये बड़ी ऊंची यात्रा है. இது மிகப்பெரிய உயர்ந்த யாத்திரையாகும். சடே தோ சாகி வைகுண்ட ரெஸ். இந்த நினைவு யாத்திரை அவ்வளவு உங்களை உயர்வானவர்களாக ஆக்கும், சொர்க்கத்திலேயே கொண்டு போய் விட்டுடும். சொர்க்கத்தை ஆளக்கூடிய அளவுக்கு உங்களை தகுதியுடையவராக ஆக்கக்கூடியது இந்த ஞானமும் யோகமும். ஏறினால் வைகுண்டம், இறங்கினால் பாதாளம். பாதாளத்தில் விழுந்தீங்கன்னா என்ன ஆகுவீங்க, சுக்கு நூறாயிடுவீங்க. அப்படி फिर भी स्वर्ग में आएंगे लेकिन पद बहुत कम होगा. வைகுண்டம் ஏறினவங்க இடையில என்ன ஆயிடுறாங்க, பாதாளத்தில் விழுந்துடுறாங்க. அப்படிப்பட்டவர்களும் சொர்க்கத்திற்கு வருவார்கள்.
குறைந்த பதவி பெறுவார்கள். என ராஜதானி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. இஸ்மி கம் பது வாலே பி சாயே. இதில் சாதாரண பதவி பெறக்கூடியவர்களும் வேணும். सब थोड़ी ज्ञान में चलते हैं, फिर तो बाबा को बहुत बच्ची मिलनी चाहिए. अगर मिलती तो भी थोड़ी टाइम के लिए. எல்லாருமே ஞான வழிப்படி நடப்பதில்லை. கொஞ்ச காலத்துக்கு இந்த ஞானத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் ஞானத்தையே முழுக்க முழுக்க மறந்து போயிடுறாங்க. तो माताओं को बहुत महिमा है. தாய்மார்களாகிய உங்களுக்கு ரொம்பவுமே மகிமை பாடப்படுகிறது. என்ன மகிமை பாடப்படுகிறது? வந்தி மாத்தரம் காயா ஜாத்தாயே. வந்தி மாத்தரம் என்று பாடப்படுகிறது. ஜெகத் அம்பாக்கா கித்னா படா பாரி மேலா லக்தாயே. ஜெகத் அம்பாவிற்கு எவ்வளவு பெரிய திருவிழாவானது நடைபெறுகிறது. எல்லாமே ஜெகத்தம்பாவுடைய நினைவு சின்னம் தானே. எத்தனை தேவிகள் இருக்காங்களோ அத்தனை தேவிகளும் யாரோட நினைவு சின்னம்? மம்மாவினுடைய நினைவு சின்னம். ஒரு ரூபத்தில் மட்டும் அவர்களுக்கு நினைவு சின்னம் இல்லை, பல ரூபத்தில் அவர்களுக்கு நினைவு சின்னமானது இருக்கிறது. ஏன் ஜெகதம்பாவுக்கு பெரிய திருவிழா நடக்குது? ஜெகதம்பா யாரு? நம்முடைய அம்மா, மம்மா. ஏனென்றால் அவங்க நிறைய சேவா பண்ணியிருக்கிறாங்க. जो बहुत सर्विस करते हैं, யார் நிறைய சேவை செய்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? பாபா கூட என்ன சொல்றாரு? சர்வீஸேபிள் குழந்தை தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. அவங்க பெரிய ராஜா ஆயிடுறாங்க. தில்வாடா கோவிலிலும் உங்களுடைய நினைவு சின்னமானது இருக்கிறது. तो बच्चियों को बहुत टाइम निकालना चाहिए. तो भोजन आदि बनाती हो तो बहुत शुद्ध भोजन याद में बैठ बनाना चाहिए. குழந்தைகள் நீங்கள் நிறைய நேரத்தை நீங்கள் எடுத்துக்கணும். சேவிக்கா என்ன பண்ணணும்? நேரத்தை எடுத்துக்கணும். நீங்கள் உணவு தயாரிக்கும் போது, சமையல் பண்ணும்போது ரொம்ப சுத்தமாக போஜனத்தை பாபா நினைவில் இருந்து நீங்கள் தயாரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட போஜனம் என்ன ஆகுது? உடலுக்கு சக்தி கொடுக்குது, மனதுக்கு சக்தி கொடுக்கறது. பாபா நினைவிலே சமைக்கப்பட்ட அந்த உணவை பாபா என்ன பண்ணுறார்? அன்பாக ஸ்வீகாரம் செய்கிறார். जो किसको क्या खिलाए तो उनका भी हृदय शुद्ध हो जाए. நீங்கள் அப்படி பாபா நினைவில் சமைச்சு கொடுங்க. சாப்பிடக்கூடியவர்களுடைய இருதயம், மனசு என்ன ஆகணுமா? சுத்தமாயிடுது. இந்த சாப்பாடு சாப்பிட்டே என் மனசே நல்லா இருக்கு, கெட்ட எண்ணெல்லாம் மாறிடுச்சு. அப்படி மனசு சுத்தப்படுத்தணுமா? அவ்வளவு எஃபெக்ட் எதில் இருக்குங்கிறார் பாபா? நம்ம சாப்பிடக்கூடிய போஜனம், உணவில் இருக்கிறது. ऐसे बहुत थोड़ी हैं जिनका ऐसा भोजन मिलता होगा. பாபா நினைவில் சமைக்கப்பட்ட உணவு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதை செஞ்சு கொடுக்குறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த ஸ்திதி வரல. கொஞ்சம் பேருக்கு தான் பாபா நினைவில் சமைக்கப்பட்ட உணவு கூட கிடைக்குது, எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. अपने से पूछो, தன்னிடம் கேளுங்க. நான் சிவபாபா நினைவில் இருந்து உணவு தயாரிக்கிறேன்னா, பாபா நினைவிலிருந்து சமைக்கிறேன்னா, இல்லை டென்ஷனாக சமைக்கிறது, பேசிகிட்டே சமைக்கிறது பிரயோஜனம் கிடையாது. அப்படி நான் பாபா நினைவில் இருந்து சமைச்சு சாப்பிட்றவங்க மனசு அப்படி உருகி போதா, மனசு மாறி போதா? அப்படி உங்களை நீங்களே பாருங்க. ஏன்னா நினைவு என்னாகுதா? அடிக்கடி மறந்து போய் விடுகிறது. பாபா கேத்தி பூல்னா பி ட்ராமா மே நூந்த. பாபா சொல்கிறார், மறந்தீங்க, ட்ராமா அனுசாரமாக மறந்தீங்க. நீங்கள் மறக்கிறது கூட ட்ராமாவில் இருக்குது. ஏன்? 16 கலைகள் இப்போ இல்லை இல்லையா? மீண்டும் நீங்கள் சம்பூர்ணமானவர்களாக அவசியம் ஆக வேண்டும். பூர்ணிமாக்கு சந்திரமாமே கித்னா தேஜ் होता है. எப்படி பூர்ணிமா, பௌர்ணமி நிலவு எவ்வளவு பொலிவோடு இருக்கிறது, எவ்வளவு பிரைட்டாக இருக்கிறது. அதே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சந்திரனுடைய சக்தி குறைஞ்சு 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 அந்த நிலை என்ன ஆகிடுதான்? ஒரு கோடு உடையதாக ஆகிவிடுகிறது. அந்த மாதிரி தான் உங்கள் ஆத்மா கூட சம்பூர்ண ஆத்மாவாக இருக்கும் பொழுது முழு பொலிவோடு இருந்தது, பிரைட்டாக இருந்தது. இப்போ கலைகள் குறைந்து குறைந்து நீங்கள் எப்படி ஆயிட்டீங்க? இருட்டாயிட்டீங்கன்றார் பாபா.
ஒரே இருட்டு, அப்புறம் ஒரே வெளிச்சமாக இருக்கும். ये विकार आदि छोड़ बाप को याद करते रहेंगे. விகாரத்தை விட்டுட்டு நீங்க பாபா நினைவு செய்து கொண்டே இருந்தால் என்னாகும்? விகாரம்னு எதை சொல்றார் பாபா? காம விகாரம். என்னாகும்? உங்களுடைய ஆத்மா சம்பூர்ணமாயிடும். இழந்ததெல்லாம் மறுபடியும் நீங்க பெற்றுவிடலாம். பவித்திரத்தாவி கடைபிடிக்கும் போது இழந்த அனைத்தையுமே பெற்றுவிடலாம், சம்பூர்ணமாயிடுவீங்க. தும் சாத்தி ஹோ மகாராஜா பனே பரந்து சப் தோ பன் சகே. நீங்க விரும்புறீங்க மகாராஜாவாக ஆகணும் அப்படின்னு, ஆனா அனைவருமே மகாராஜாவாக ஆக முடியாது. அனைவருமே புருஷார்த்தம் பண்ணணும். கோய் தோ குछ புருஷார்த் நீ கர்த்தே. சிலர் எந்த முயற்சியுமே செய்யறதில்ல. அதனால தான் என்ன சொல்றார் பாபா, இங்க யானைப்படையும் இருக்கு, குதிரைப்படையும் இருக்கு, காலால் படையும் இருக்கு. மகாரதி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, பிரஜைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எவ்வளவு பிரஜைகள் இருக்காங்களோ அவ்வளோ கமாண்டர்ஸ் மேஜர்ஸ் இருக்கிறது இல்லை. இங்கேயும் கூட பாபா என்ன சொல்றாரு, தும்ஹார் மே பி கமாண்டர்ஸ் மேஜர்ஸ் கேப்டன். இங்கேயும் கமாண்டர்ஸ் இருக்காங்க, மேஜர்ஸ் இருக்காங்க, அடுத்து கேப்டன் இருக்கிறாங்க. பியாதே பி ஹே, காலால் படையும் இருக்கிறாங்க. இதுவும் ஆன்மீக படை அல்லவா? அனைத்துக்குமே ஆதாரம் என்ன? படிப்புன்னு சொல்லிடாதீங்க. இப்போ சொல்கிற பாயிண்ட் வேற பாயிண்ட் பாபா. அனைத்துக்குமே ஆதாரம் நினைவு யாத்திரையில் இருப்பதாகும். உன்சி பல் மிலேகா. நினைவு யாத்திரையில் இருக்கும்போது தான் சக்தி கிடைக்கும். தும்ஹோ குப்து வாரியர்ஸ். நீங்கள் யார் என்றாலே गुप्तमान पूर्व वीरர்கள். बाप को याद करने से विकुर्मों का जो खिचड़ा है वो भस्म हो जाता है. பாபா நினைவு செய்வது மூலமா குப்பைகளுடைய விக்ரமங்களுடைய குப்பை இருக்கு இல்லையா, பாவ கர்மத்தை என்ன சொல்றார் பாபா, குப்பை. அந்த குப்பையெல்லாம் என்ன ஆயிடும்? எரிந்து போய்விடும். பாப் கேள்ते हैं, பாபா கூறுகிறார், தந்தா தோரி பல் கரோ. தொழில் வேலையெல்லாம் நல்லா பாருங்க, பாபாவையும் நினைவு செய்யுங்க. தும் ஜென்ம ஜென்மாந்தர்க்கு ஆஷிக்கு ஹோ. நீங்க ஜென்ம ஜென்மத்தினுடைய நாயகி. இன்னைக்கு மட்டும் நீங்க எனக்கு நாயகி ஆகியிருக்கீங்களா? இல்லை, அரைக்கல்பத்தினுடைய நாயகி. ஒரு நாயகனுக்கு நீங்க தான் யாரு? நாயகி. இப்போ அவர் கிடைச்சிட்டார் இல்லையா, அவரை நினைவு பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நினைச்சிங்க நாயகனை, கடவுளை நினைச்சிங்க வேற ரூபத்தில், வேற மாதிரி. அதில் பாவம் அழியல. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, இதில் தான் உங்களுடைய பாவம் அழிகின்றது. इस जन्म में, इसी जन्म में तुम्हें जन्म जन्मांतर की मेले को उतारना है. இந்த ஜென்மத்திலேயே உங்களுடைய ஜென்ம ஜென்மத்தினுடைய அழுக்க சுத்தமாக்கிருங்க. ஏக மருத்துவ அந்திம் ஜனம். இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது மரண லோகத்தினுடைய கடைசி பரப்பு. நாம் செல்ல வேண்டியது அமரலோகம். ஆத்மா பாவன் பன்னி பிகர்த்தோ ஜானை சக்தியே. நம் ஆத்மா பாவன நிலை அடையாமல் வீட்டிற்கு போக முடியாது. அனைவருமே அவரவருடைய கணக்கு வழக்கை முடித்து செல்ல வேண்டும். அகர் சஜாய் காக்கர் ஜாயங்கே. ஒருவேளை கணக்கு முடிக்காம உங்களுடைய கணக்கு தண்டனை அடைந்து அந்த கணக்கை முடித்தீர்கள் என்றால் உங்களுடைய பதவி குறைந்துவிடும். யார் தண்டனை அனுபவிக்கிறதில்ல, அடையிறதில்ல, அவங்க என்ன ஆயிடுறாங்க? ஒரு துளி தண்டனை கூட அனுபவிக்கிறது இல்லை. அவ்வளவு கிளீன் அண்டு கிளியரா சம்பூர்ண நிலை அடைஞ்சு வீட்டுக்கு போறாங்க. அவங்க தான் 8 மணி மாலையில ஒரு மணி ஆகிறாங்க. தண்டனையே பெறாத ஆத்மா. 8 மணியில வரக்கூடிய ஆத்மா ஒரு துளி கூட தண்டனையை அடைய மாட்டார்கள். அடுத்து வரக்கூடியது 108. அதில் வரக்கூடியவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒரு தண்டனையை அனுபவிப்பார்கள். நவரத்னோ குஹி அங்குட்டி ஆதி பந்தி ஹே. நவரத்னங்களுடைய மோதிரம் எல்லாம் உருவாக்கப்படுகிறது. நீங்க அப்படி ஒரு ரத்தினமாக ஆக வேண்டும் என்றால் பாபாவை நினைவு செய்வதற்கான நிறைய முயற்சி செய்ய வேண்டும். நல்லது. மீட்டே மீட்டே சிக்கலத்தை
बच्चों प्रति माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते। धारणिकाன முக்கியமான பாயிண்ட்। फर्स्ट पॉइंट, संगम युग पर स्वयं को ट्रांसफर करना है। संगम युगத்தில் தன்னை ट्रांसफर செய்து கொள்ள வேண்டும்। पढ़ाई और पवित्रता की धारणा से अपनी कैरेक्टर सुधारने हैं। படிப்பு மற்றும் பவித்திரத்தாவுடைய தாரணை மூலமா தன்னுடைய கேரக்டரை மாற்றிக்கொள்ள வேண்டும்। டிரான்ஸ் ஆதிகா ஷோக்கனை ரக்னா ஹே, டிரான்ஸில் போக வேண்டும் என்ற ஆசை வைக்க வேண்டாம்। இன்னைக்கு முக்கிய பாயிண்ட் அது தானே। सेकंड पॉइंट, शरीर निर्वाह अर्थ कर्म भी करना है, नींद भी करनी है, कड़युग नहीं है। शरीर निर्वाहத்துக்கான காரியங்களையும் செய்ய வேண்டும், தூங்கவும் வேண்டும்। இது கடயோகம் அல்ல। लेकिन याद की यात्रा को कभी भूलना नहीं है। ஆனால் நினைவு யாத்திரையை ஒருபொழுதும் மறந்து விட வேண்டாம்। योग युक्त होकर ऐसा शुद्ध भोजन बनाओ और खिलाओ। யோக யுக்தராயிட்டு அப்படி சுத்தமான உணவை தயாரிங்க, அப்புறம் அதை கொடுங்க, பரிமாறுங்க। சாப்பிடக்கூடியவங்களுடைய மனசு சுத்த மனசாயிடணும்। वरदानम, अपनी सूक्ष्म शक्तियों पर विजय बनने वाले राजऋषि स्वराज्य अधिकारी आत्मा भव। தன்னுடைய சூக்ஷ்ம சக்தி மீதும் வெற்றி அடையக்கூடிய ராஜரிஷியாக சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாவாக ஆகுங்கள்। கர்ம இந்திரிய ஜீத் பன்னா तो सहज है। கர்ம இந்திரியங்களை வெற்றி பெறுவது சகஜமானது। ஆனால் மனம் புத்தி சன்ஸ்காரம் இந்த மூன்றும் எப்பேற்பட்டது? சூக்ஷ்மமான சக்திகள்। இவற்றை வெற்றி அடைய வேண்டும்। இது சூக்ஷ்மமான ஒரு பயிற்சியாகும்। இது வெற்றி அடையிறதுக்கு சூக்ஷ்மமான பயிற்சி நீங்க செய்யணும்। जिस समय जो संकल्प जो संस्कार इमर्ज करने चाहो वही संकल्प वही संस्कार सहज अपना सके। என்ன சங்கல்பம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சங்கல்பம் தான் பண்ணணும்। நீங்க நினைக்கிறது ஒன்றும் உங்க மனசுல வேற வேற எண்ணங்கள் வருது அப்படி இருக்கக்கூடாது। எந்த சன்ஸ்காரம் உங்களுக்குள்ள வெளிப்படுத்தணும்னு விரும்புறீங்களோ அந்த சன்ஸ்காரம் தான் வெளிப்படணும்। இதெல்லாம் எப்படி இருக்கணும்? சங்கல்பமும் சன்ஸ்காரமும் சகஜமாகவே நீங்கள் விரும்புறது தன்னுடையதாக ஆகிவிட வேண்டும்। இஸ்கோ கேத்தே ஹே சூக்ஷ்ம சக்தியோ பர் விஜய்। அப்படிப்பட்ட ஸ்டேஜ் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் அந்த சூக்ஷ்ம சக்திகளை மனம்பதி சன்ஸ்காரத்தை வெற்றி அடைந்துள்ளீர்கள் என்று சொல்ல முடியும்। இதுதான் ராஜரிஷிக்குரிய ஸ்திதியாகும்। वरदानத்தில் राजऋषिன்னு வருது இல்லையா? अगर संकल्प शक्ति को ऑर्डर करो अभी भी एकाग्रचित हो जाओ तो राजा का ऑर्डर उसी घड़ी उसी प्रकार से मानना। ஒருவேளை சங்கல்பத்துக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, இப்போ என்னுடைய மனசை நான் ஒருநிலைப்படுத்தி ஒரே சிந்தனையில் இருக்கணும் அப்படின்னு அதுக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க, ராஜா உடைய ஆர்டர் படி அந்த கட்டளையை மனமானது ஏற்றுக்கொள்ள வேண்டும்। ஸோ இதுதான் ராஷ்ய அதிகாரியின் அடையாளம்। ராஜா என்ன கட்டளை இடுறாரோ அந்த கட்டளையை ஏற்றுக்கொள்ள வேண்டும்। இதுதான் ராஜ்ய அதிகாரியினுடைய அடையாளமாகும்। ராஜரிஷி ஸ்திதி எப்பேற்பட்டது, ராஜ்ய அதிகாரி ஸ்திதி எப்பேற்பட்டது, ரெண்டுமே பாபா தனித்தனியாக வரதானத்தில் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க। இசி அபியாசி அந்திம் பேப்பர்மே பாஸ் होंगे। இந்த பயிற்சி மூலமாக நீங்கள் வரக்கூடிய கடைசி பேப்பரில் பாஸ் ஆகி விடுவீர்கள்। இப்போ ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா லாஸ்ட் பேப்பரில் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிடுங்க। ஸ்லோகன், சேவை மூலமாக கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் தான் பெரியதில் பெரிய பரிசாகும்। இன்றைக்கு அவ்யக்த சமிங்கை। जैसी कला दिखाने वाले कलाबाज व सर्कस में काम करने वाले हर कर्म करती हुए हर कर्म में अपनी कलाबाजी दिखाते हैं। பாபா சொல்கிறாங்க, எப்படி வித்தைக்காரர்கள் பல வித்தைகளை காட்டுவாங்க இல்லையா,
வித்திக்காரர்களாக இருக்கலாம், அல்லது சர்க்கஸில் வேலை பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அவங்க ஒவ்வொரு செயலுமே அவங்க தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகிறாங்க, அவங்க தன்னுடைய கலையை வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு செயலையுமே கலை நிறைந்திருக்கிறது. அதே போல் எப்படி அவர்களுடைய கர்மா கலைபூர்வமானதாகவே இருக்கிறது. அதே போல நாம் யாரு? சிரேஷ்டமான ஆத்மாக்கள், கர்ம யோகிகள், நிரந்தர யோகி, செஹேஜ் யோகி, ராஜயோகி. எல்லாத்தையும் இப்போ ரிப்பீட் பண்ணணும். நம்ம என்னென்ன யோகி? நாம் யாரு? சிரேஷ்ட ஆத்மாக்கள், கர்மயோகி, நிரந்தர யோகி, செஹேஜ் யோகி, ராஜயோகி. சாதாரண யோகி கிடையாது, எல்லாமே எப்பேற்பட்டது, ரொம்ப ஹையஸ்ட். இத்தனை யோகிகளாக இருக்கிறது யாரு? நாம தான். எனவே ஒவ்வொரு எண்ணமும் தனிப்பட்டதாக, ஒவ்வொரு கர்மாவும் தனிப்பட்டதாக, அன்பானதாக ஆக்க வேண்டும். தூ பியார் என்னைக்கு கல்லாமே ரக்கிருக்கிறோ, விடுபட்ட நிலையிலிருந்து அன்பாக இருந்து கலைபூர்வமான செயலை நீங்கள் செய்யுங்கள். आपके अलौकिक कर्म की कला को देखने के लिए सारे विश्व की आत्मा इच्छुक बनकर आएगी. எப்படி இப்போ சர்க்கஸ் போட்டு காட்டினாங்கன்னா மக்கள் திரண்டு வந்து அந்த சர்க்கஸை பார்க்குறாங்க. அது ஒரு கலை தான் இல்லையா? அது மாதிரி நம்முடைய அலௌகிக்க கர்மாவினுடைய கலையை பார்ப்பதற்கு, நம்முடைய அலௌகிகமான கர்மா செயலினுடைய ஒரு கலையை பார்ப்பதற்கு முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் ஆசைப்பட்டு வருவாங்க. எப்படி நீங்கள் இந்த வேலையை பார்த்துருக்குறீங்க? எப்படி இந்த வேலையை உங்களால் செய்ய முடியுது? நீங்களே அந்த காரியங்களை செய்தீங்க, நாங்களும் செய்கிறோம், எங்களுக்கு இது மாதிரி செய்ய வரலையே. ஸோ இது தானே நம்ம ஆத்மாங்கிற நினைவில் இருந்து, ஷரீரங்கிற நினைவுலேருந்து விடுபட்டு பாபா நினைவில் அன்பானவராயிட்டு நம்ம செயல் பண்ணுறதுனால நம்முடைய செயல் என்னாகும்? ஒரு கலைப்பூர்வமானதாக ஆகிவிடும். நல்லது. என்ன சொல்கிறாங்க பாபா இன்றைக்கு? நல்ல படிங்க, நல்ல யோகா பண்ணுங்க, அதுலேயே நிறைய தெளிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் காட்சி பார்க்காமலேயே எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ண முடியும்? உணர முடியும், அனுபவம் செய்ய முடியும். காட்சியை விட இது ஒரு உயர்ந்த நிலை. அதில் காட்சி பார்க்கணும், டிரான்ஸில் போகணும், அது ஆசைப்படவே படாதீங்க. ஏன் ஆசைப்படாதீங்க? தேவையில்லை. ஏன்னா அது ஒரு சப்ஜெக்டே கிடையாது நமக்கு. அதில் ஒரு புது சப்ஜெக்டை நீங்கள் உருவாக்கிட்டு அதை படிக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏற்கனவே பாபா கொடுத்த சப்ஜெக்ட் நீங்கள் நல்லா படித்தாலே போதுமானது. அப்படி ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை விட்டுடுங்கன்றார் பாபா. ஏன் விட்டுடுங்க? அதில் மாயா கூட பிரவேசமாகின்றது. மம்மா வந்தாங்க, பாபா வந்தாங்க, எது சொன்னாங்கன்னு அவங்க தன்னுடைய எண்ணங்களை சொல்லிடுறாங்க. இது புருஷார்த்தத்துக்கு, ஞான மார்க்கத்துக்கு விக்னத்தை தான் ஏற்படுத்தும். அதனால் இந்த ஆசையே வேண்டாம். நல்லது. ஓம் சாந்தி. சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம்.
பரந்தாமம் செல்லும் இனிய நல்ல பயணம், நிரந்தர சுகம் நல்கும் தூய்மையான பயணம், மனிதனை தேவனாக்கும் மகத்தான பயணம், அழியாத அறம் காக்கும் அற்புத பயணம், சிவன் நினைவாகிய பயணம், வெகு இனிமையான பயணம். மலை போல துன்பம் எது வந்த போதும் மனதார சிவனை நினைத்தாலே போதும், 16 கலை நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும், பண்போடு நாம் வாழ ஞானம் கற்க வேண்டும், சிவன் நினைவாகிய பயணம், வெகு இனிமையான பயணம், ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம், ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம், சிவன் நினைவாகிய பயணம், வெகு இனிமையான பயணம். தீயவைகளை விளக்கணும்னா உங்க மேல இறக்கப்படுங்க, அது எதிரியை கூட நண்பனாக்கி காட்டும். To eradicate the evil, have self-sympathy, which will turn the enemies into friends.